இந்தியாவின் உண்மையான எதிரியே பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும் அந்த எதிரியை தோற்கடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மருந்துதான் உள்ளதாகவும் அதுதான் தன்னம்பிக்கை என்றும் வளர்ச்சிக்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம் எனவும் தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கதறி அழுத சிறுவனை பிரதமர் மோடி தேற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு சிறுவன் கையில் பிரதமர் மோடியின் ஓவியத்தை ஏந்தியிருந்ததை கண்டு அதை பரிசாக பெற்றுக் கொள்வதாக கூறினார். சிறுவனிடம் ஓவியத்தை காவலர் வாங்கியதும் அவன் அழ ஆரம்பித்தான். இதை பார்த்த பிரதமர் பேச்சை நிறுத்திவிட்டு சிறுவனுக்கு ஆறுதல் கூறினார். வாக்கு திருட்டு புகார் தொடர்பான ஹைட்ரஜன் குண்டை வெளிப்படுத்தப் போவதாக தெரிவித்திருந்த ராகுல் காந்தி தற்போது அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூறியிருக்கும் அவர், யதார்த்த நிலையை முற்றிலுமாக அளிக்கப் போகும் ஹைட்ரஜன் குண்டை வெளிப்படுத்த உள்ளதாகவும் வாக்கு திருட்டு என சொல்வதற்கான துல்லியமான தெளிவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். H1B விசா கட்டண உயர்வு விவகாரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பை அமெரிக்க அதிகாரிகள் மனிதாபிமான அடிப்படையில் கருத்தில் கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை கருத்து தெரிவித்துள்ளது. H1B விசாவிற்கு ஆண்டுக்கு $1,00,000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கிறார். 50% வரி விதிப்பு மற்றும் H1B விசாக்களுக்கான கட்டண உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிகாரிகள் குழு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்தியாவிற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பயணம் செல்கிறார். அங்கு அவர் ஆப்பிரிக்காவின் முதல் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி ஆலையான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் சக்கர கவச தளத்திற்கான புதிய உற்பத்தி மையத்தை திறந்து வைக்கிறார். இருதரப்பு சந்திப்பிலும் பங்கேற்கும் அவர் ரபாத்தில் உள்ள இந்தியர்களோடு உரையாடுகிறார். மணிப்பூரில் துணை ராணுவ படையினர் வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் ஆயுதமேந்திய கும்பல் நடத்திய இந்த திடீர் தாக்குதலில் அசாம் ரைபிள்ஸ் படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் வீர மரணம் அடைந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். மணிப்பூரில் ஆயுதமேந்திய கும்பல் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்த அசாம் ரைபிள்ஸ் படை வீரர்களின் உடல்களுக்கு ஆளுநர் அஜய்குமார் பல்லா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் துணை ராணுவ படையினரின் வாகனத்தை குறிவைத்து ஆயுதமேந்திய கும்பல் தாக்குதல் நடத்தியது. இதில் அசாம் ரைபிள்ஸ் படை வீரர்கள் 2 உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தை குறிவைத்து பாஜக செய்யும் எல்லாவற்றையும் மக்களிடம் எடுத்து சொல்வதால் தான் திமுகவை டார்கெட் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நம் பயணம் நீண்டது, தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் இலக்கை நோக்கி விரைவோம் என்ற தலைப்பில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்கும் அவர், பாஜகவை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் திமுகவிடம் மட்டும்தான் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய பயணமும் ஆக்ஸ்போர்ட் நினைவுகளும் என்ற பெயரில் தமது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜெர்மனியில் உள்ள தொழிலதிபர்களிடம் தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு உள்ள வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்ததாக முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதே திராவிட மாடலுக்கு சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் $26 பில்லியன் அளவுக்கு இருந்த ஏற்றுமதி தற்போது $52 பில்லியன் அளவுக்கு இரட்டிப்பு வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறி முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஓடாத தேரை ஓட வைத்ததாக கூறுபவரின் மகன் ஓட வேண்டிய தமிழ்நாட்டை தடுத்து நிறுத்திவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். திருவாரூரில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், திருவாரூரை சொந்த மாவட்டமாக கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் அதை கருவாடாக காயவிட்டிருப்பதாகவும் சாடினார். பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் தரமாட்டோம் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்தார். திருவாரூரில் பேசிய அவர், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சூளுரைத்தார். திருவாரூர் மருத்துவக் கல்லூரியே சிகிச்சை பெறும் நிலையில் தான் உள்ளதாக விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் திருவாரூர் மாவட்ட அமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்திற்கு சேவை செய்வதையே வேலையாக கொண்டுள்ளதாகவும் கடுமையாக சாடினார்.
தாவேக தலைவர் விஜய் விமர்சனத்திற்கு காட்டமாக பதிலளித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா கண்டவர்களுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்றார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொழில்துறையை அரசியலாக்குவது சரியில்லை என்றும் அவர் பொறுப்புணர்வோடு பதிலளிக்க வேண்டும் எனவும் கூறினார். அதிமுகவிற்கு அமித்ஷா வீடுதான் நீதிமன்றமாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் உ வாசுகி விமர்சித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சித்த இபிஎஸ்ஸிற்கு பதிலடி கொடுத்ததோடு அதிமுகவை பாஜக எனும் பாம்பு விழுங்குவதாக எச்சரித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் வரும் 23ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே அதிகார போட்டி நிலவி வரும் நிலையில் வரும் 24ஆம் தேதி வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு புதிய மாவட்டம் கூட உருவாகவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கும்பகோணத்தை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிப்பதாக கூறியது என்னவானது என்று திமுகவிற்கு அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்பது தலைகுனிவு இல்லையா என முதலமைச்சருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சிங்காநல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த 5 நாட்களில் வெளியே தெரிய வந்த வன்கொடுமைகள் 17 எனில் கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகளின் வாழ்வு சிதைக்கப்பட்டுள்ளது என வினவினார். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மோசமான நிலையில் உள்ளதை கண்டித்து பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்த பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஒரு நல்ல மருத்துவரின் இலக்கு என்பது மருத்துவமனையை திறந்து வைப்பது என்றார். 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். தாம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தனக்கும் பாஜகவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். மக்கள் நீதி மையம் வளர வேண்டும் என்பதற்காக திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதாகவும் அவர்களை விஞ்ச வேண்டும் என்றால் அதனை சொல்லிவிட்டு செய்வேன் எனவும் அக்கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மைய மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் தாம் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் சோர்ந்து போய்விட்டோம் என்று அர்த்தம் இல்லை என்றார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நெற்குப்பை பிரான்மலை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலோடு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் இரவில் இடி மின்னலோடு கனமழை வெளுத்து வாங்கியது. கீழையூர், கீழவளவு, கொட்டாம்பட்டி, ஐயாப்பட்டி மற்றும் மங்களாம்பட்டியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக தாழ்வாக உள்ள சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் சாமக்கவுண்டர் வட்டம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அப்பகுதி மக்கள் பக்கெட்டுகளால் வாரி இறைத்தும் கழிவுநீர் அகற்றும் வாகனம் மூலமும் வெளியேற்றி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் செயல்படக்கூடிய சென்னை 1 மொபைல் செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த செயலி பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் கேப் ஆட்டோக்களை ஒரே QR பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைப்பதன் மூலம் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. தமிழகத்தில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராடுவோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மதுரை திருமங்கலம், மேலஉரப்பனூர், பெரியகுளம் கண்மாயில் இறைச்சி, மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட அவர் கனிம வள கொள்ளையில் ஆட்சியாளர்களே பங்குதாரர்களாக இருப்பதாக புகார் தெரிவித்தார்.
அதிமுகவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து தீர்க்கிறது இல்லை என்றும் அடுத்த பிளைட்டை பிடிச்சு அமித்ஷா இருக்கும் இடத்திற்கு ஓடுவதாகவும் திமுக எம்பி கனிமொழி கிண்டலாக பேசியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அமித்ஷாவை கேட்காமல் அதிமுகவினர் மூச்சு கூட விடுவது இல்லை என்றார். சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் சென்ற தவேக தலைவர் விஜய் அங்கு குவிந்திருந்த மக்களை பார்த்து கையசைத்து விட்டு சென்றார். நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் சென்றார். தவேக தலைவர் விஜய் தனது ரசிகர்களை தலைமை பண்புள்ள தொண்டர்களாக மாற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவுறுத்தியிருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எதுவும் நடக்கலாம் என்றும் தங்களது கூட்டணி என்பது இந்த தேர்தலிலும் தொடரும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் எவ்வளவோ கவலை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் காசா போரை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்பது அவர்களது உரிமை என்றும் அதில் குறை சொல்ல முடியாது எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கத்தான் செய்வார்கள் என கூறினார். சென்னை தாம்பரம் அருகே பழுதான டிடிவி தினகரனின் பிரச்சார வேனை நிர்வாகிகள் தள்ளிச் சென்றதை வீடியோ எடுத்த செய்தியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு நிலவியது. கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அமமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு டிடிவி தினகரன் திரும்பிய போது அவரது பிரச்சார வாகனம் பழுதானது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே என்ஜின் பழுது காரணமாக வந்தே பாரத் ரயில் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். மைசூரில் இருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயில் பஞ்சூர் டோல்கேட் அருகே பழுதாகி சரி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையத்தில் பழுதாகி நின்றது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். உப்பிலிப்பாளையம் கொசவன் தோட்டம் பகுதியில் சண்முகம் என்பவரின் நிலத்தில் கோழிப்பண்ணை கட்டுமான பணியில் திண்டுக்கல் கொடைரோட்டைச் சேர்ந்த ரமேஷ், சுண்டக்கா பாளையத்தைச் சேர்ந்த அந்தோனி உள்ளிட்டோர் ஈடுபட்டிருந்த போது 15 அடி உயர ஹாலோ பிளாக் சுவர் இடிந்தது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நிகிதா அளித்த நகை திருட்டு புகார் தொடர்பாக முத்தூட் பின்காப் நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். நகை திருட்டு புகார் தொடர்பான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் குற்றவாளிகளை நெருங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புடைய 12 கிலோ உயரக கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இளம்பெண் உட்பட 2 கைது செய்தனர். தாய்லாந்தில் இருந்து வந்த பயணிகளை சோதனை செய்த அதிகாரிகள் சூட்கேஸின் அடிப்பாகத்தில் தனி அறை அமைத்து கஞ்சா கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஒருதலை காதலால் 1000 அடி உயர பாறையின் உச்சியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவரின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. டார்லிங்டன் பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த அபு முகமது சாஜிதன் தம்பதியின் இளைய மகன் முகமது அனாஸ் டைகர் ஹில் பகுதியில் உள்ள பாறையில் இருந்து குதித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே பாகப்பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய 37,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பெண் நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அம்மூர் பேரூராட்சி நில அளவையரான சித்ரா அப்பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான கார்த்திகேயன் என்பவரிடம் லஞ்சம் பெற்ற போது போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆமூர் ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண்ணை திருடி அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஆமூர் ஏரியில் 5,000 லாரிகளில் மண் எடுத்து விற்பனை செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இதுவரை 30,000 லாரிகளுக்கு மேல் மண்ணை திருடி விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ளூர் தொலைக்காட்சி அலுவலகத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிய வடமாநில ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். பீகாரைச் சேர்ந்த விக்கிகுமார் கைலாசம்பாளையத்தில் உள்ள உள்ளூர் தொலைக்காட்சி சேனல் அலுவலகத்தில் இருந்த 3,50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கேமரா மற்றும் 50,000 ரூபாய் மதிப்புடைய 2 செல்போன்களை திருடினார்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி வழுக்கி விழுந்ததில் அவரது கை முறிந்தது. ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் காரைக்கால் அருகே பதுங்கியிருந்த அப்துல் ரஹ்மானை போலீசார் பிடித்தனர். அப்போது தப்பிக்க முயன்று வழுக்கி கீழே விழுந்ததில் கை முறிந்ததாக கூறப்படுகிறது. சென்னை தாம்பரம் முடிச்சூர் ஜிஎஸ்டி சாலையில் டீசல் இல்லாமல் திடீரென அரசு பேருந்து சாலையில் நின்றதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆவடி நோக்கி சென்ற அரசு பேருந்து டீசல் இல்லாமல் பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை வடபழனியில் வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமியை கட்டிப்பிடித்து தவறாக நடக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் சிறுமி கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டுக்குள் புகுந்து அவரிடம் தவறாக நடக்க முயன்ற சாலி கிராமத்தைச் சேர்ந்த குமரேசனை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றவர் குறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிராயன்குடியைச் சேர்ந்த வேதகன் இறந்துவிட்ட நிலையில் அவரது குடும்ப சொத்தை மகன் ஆல்பர்ட் நெல்சனின் இளைய மருமகள் அனுசா மேரி போலி ஆவணம் மூலமாக சுரேஷ் என்பவருக்கு எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. கோவையில் நடைபெற்ற மேற்கு மண்டல அளவிலான காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் முதலிடம் பிடித்தார். போட்டிக்கு தலைமை வகித்த மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் 2வது இடம் பிடித்து அசத்தினார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழக சட்டப்பள்ளியில் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா அப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐசரி கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோடீஸ்வர் சிங் மகாதேவன், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இளந்திரையன், பரத சக்கரவர்த்தி, கலைமதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அசட் கல்வி குழுமத்தின் 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். காங்கிரஸ் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் கட்சியின் எதிர்த்தரப்பினருக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே காரில் சென்ற நிதி நிறுவன அதிபரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவர்தன் நண்பர்களோடு காரில் சென்றபோது அவரது காரை மர்ம நபர்கள் வழிமறித்து 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் கண்டெய்னர் நிறுவனத்தில் வாகனத்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் ஒப்பந்த ஊழியரின் கால் துண்டானது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று பணியில் ஈடுபட்டிருந்த போது வடமாநில இளைஞர் இயக்கிச் சென்ற வாகனத்தின் சக்கரம் ஏறி இறங்கியது. திருவேற்காடு நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு சரிந்து விழுந்த மழைநீர் கால்வாயை அகற்றாமல் கட்டையை வைத்து முட்டுக் கொடுப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 2வது வார்டில் மழைநீர் கால்வாய் அமைத்து மேல்மூடி போடும் பணி நடைபெற்று வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் கால்வாய் சரிந்து விழுந்தது. மயிலாடுதுறையில் செல்போன் செயலி மூலம் கல்லூரி மாணவியின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த இன்டர்நெட் மைய ஊழியரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையம் அருகே உள்ள இன்டர்நெட் மையத்தில் பணிபுரியும் முகமது அஃப்ரீத் பாஸ்போர்ட் பதிவு செய்ய வந்த நீடூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை செல்போன் செயலி மூலம் கண்காணித்து வந்தார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் நவீன தீண்டாமை என்கிற தலைப்பில் VCK இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நகராட்சியில் கடந்த 2008இல் திறக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல் ஆணையர் மற்றும் முதன்மை அமர்வு நீதிபதி தலைமையில் காவல்துறையினருக்கு பதிவு குறித்த பயிற்சியுடன் கூடிய கலந்தாய்வு கூட்டம் வேப்பேரி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்றது. இதில் பதிவு மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு விரைவாக காவல்துறையின் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன.
திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தையை கடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திரௌபதி கோவில் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மனைவி பெரியகாளுக்கு கடந்த வாரம் பெண் குழந்தை பிறந்தது. இந்த சூழலில் சேலம் மாவட்டம் ஏற்காடைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் நைசாக பேச்சு கொடுத்து குழந்தையை திருட முயன்றதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்க முயன்றதாக தீயணைப்புத்துறை காவலர் உள்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஜமுனா மரத்தூர் தீயணைப்புத்துறை காவலரான ஜெயபால், கருங்காலிப்பட்டியைச் சேர்ந்த சிவன் ஆகியோரிடமிருந்து எறும்பு திண்ணியின் செதில்களை மீட்ட வன பாதுகாப்புத்துறை காவலர்கள் தப்பியோடிய ராஜசேகரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பரதராம்பி அருகே தமிழ்நாடு ஆந்திரா எல்லைப் பகுதியில் வாகன சோதனையின் போது லாரியில் கஞ்சா கடத்தியதாக 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 36 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்காளை, திருச்செந்தூரான் ஆகியோர் மேற்கு வங்கத்திலிருந்து தோல் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியில் கஞ்சாவை கடத்தி வந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் பரவி வரும் தோல் வியாதியால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தோல் நோய் மருத்துவர் இல்லாததாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இப்பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தோல் நோய் மருத்துவரை கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஆட்டையாம்பட்டி அருகே நீர்த்தேக்கத்தில் நீச்சல் பழக சென்ற சகோதரர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்னக்கலைச் சேர்ந்த நிஷாந்த் மற்றும் அவரது தம்பி பிரசாந்த் ஆகிய 2 அரசம்பாளையம் மலையடிவாரத்தில் உள்ள நீர்த்தேக்கத்திற்கு சென்று நீச்சல் பழக முயன்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இறந்ததாக கூறப்படுகிறது. கண் பார்வை நரம்புகளுக்கும் மூளை நரம்புகளுக்கும் இடையில் உள்ள கட்டியை அகற்றி தஞ்சையில் உள்ள மீனாட்சி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. விவசாயி ஒருவர் கண் பாதிப்பு குறித்து மருத்துவமனைக்கு வந்தபோது அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது மூளை நரம்புகளுக்கு இடையில் கட்டி ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சென்னை டி நகரில் நடைபெற்றது. தமிழ்நாடு பெண்கள் செயற்களமும் தமிழரன் அமைப்பினரும் இணைந்து நடத்திய தமிழர் வரலாறு வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் தமிழ்நாடு பாரம்பரிய கலையான பறை இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறின. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தன்ராஜ் பெய்டு ஜெயின் கல்லூரியில் 50வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி தலைவர் எம் லால்சந்த் மனோத் விழாவிற்கு தலைமை தாங்கிட கல்லூரி முதல்வர் சி சுந்தர், நிர்வாக செயலாளர் ஹரிஷ் மேத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக காக்னி சாண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தின் சென்னை தலைவர் புருஷோத்தமன் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். உள்பட இந்தியாவின் வான்வெளி பகுதியில் திடீரென தோன்றிய வினோத வெளிச்சத்தை பார்த்து மக்கள் அச்சமடைந்தனர். இரவு நேரத்தில் மின்னல் போன்று வானத்தில் வெளிச்சம் தோன்றியது. சீனாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்டின் குப்பையாக இருக்க வாய்ப்பிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 9ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத மகனை பீகாரின் மன்னராக லாலு பிரசாத் ஆசைப்படுவதாக ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம் செய்திருக்கிறார். பீகாரின் ஜலைவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவது எப்படி என்பதை லாலு பிரசாத்திடமிருந்து கற்றுக்கொள்ளும்படி கிண்டல் செய்தார். பெங்களூருவில் ரவுடிகள் சிரித்துக் கொண்டிருப்பது போல் பழைய வீடியோவை தற்போது சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இளம்பெண்ணை கர்நாடக மாநிலம் புலிகேசி நகர் போலீசார் கைது செய்தனர். கொன்னகுண்டேவை பகுதியைச் சேர்ந்த ஷாஜகானை கைது செய்த போலீசார் அவரை எச்சரித்து பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். ஆந்திராவின் விஜயவாடாவில் பல பகுதிகளில் சனிக்கிழமை பரவலாக கனமழை பெய்தது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் முக்கிய நகரமான விஜயவாடாவின் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் தப்கேஸ்வர் மகாதேவ் கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றன. சமீபத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டு பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் தப்கேஸ்வர் மகாதேவ் கோவில் பாதிக்கப்பட்டது. வெள்ளம் வடிந்ததை அடுத்து கோவிலில் சேர்ந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தெலங்கானாவில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் நல்கொண்டாவில் உள்ள நாகார்ஜுனா சாகர் அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 24 கதவுகளும் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது.
H1B விசா கேட்டு புதிதாக விண்ணப்பம் செய்பவருக்கு மட்டும்தான் 88 லட்சம் ரூபாய் அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் என அமெரிக்க நிர்வாகத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விசா வைத்திருப்போர் மற்றும் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கு புதிய நடைமுறை பொருந்தாது என அந்த அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களில் சேவை அளிக்கும் நிறுவனத்தை குறிவைத்து இணையத்தில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதால் லண்டன், பிரசல்ஸ், பெர்லின் விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது. இந்த விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்படுவதும் தரையிறங்கும் சேவைகளும் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். ரஷ்யாவின் தென்மேற்கு சமாரா பகுதியில் யுக்ரைன் நடத்திய பதிலடி தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தென்மேற்கு சமாரா பகுதியில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதனை சமாரா பகுதியின் கவர்னரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தம்மை விமர்சித்து சம்பாதிப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தமக்கும் சந்தோஷம் என நடிகர் KPY பாலா தெரிவித்திருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என்று அவர் தம்மை விமர்சனம் செய்பவர்கள் மீது எந்தவிதமான புகாரும் கொடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்று போட்டியில் இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்கின்றன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்று முடிவில் A பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானும், B பிரிவில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளும் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றன. முதல் ஆட்டத்தில் இலங்கை, பங்களாதேஷ் அணிகள் மோதியதில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் சூப்பர் 4 சுற்றின் முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் அணி 19.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்களை எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி 43 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 412 ரன்களை குவித்தது. தொடர்ந்து 413 ரன்கள் என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 47 ஓவர்களில் 369 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேக சதமடித்த முதல் இந்தியர் என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா பெற்றிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்கிய அவர் 28 பந்துகளில் அரை சதமும், 50 பந்துகளில் 14 பவுண்டரிகள், 4 சிக்ஸரோடு சதமும் விளாசினார். ப்ரோ கபடி லீக் சுற்றில் பாட்னா பைரேட்ஸ் அணி தபாங் டெல்லி அணியை வீழ்த்தியது. 12 அணிகள் பங்கேற்றுள்ள 12வது ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ், தபாங் டெல்லி அணிகள் மோதின. இதில் சிறப்பாக செயல்பட்ட பாட்னா பைரேட்ஸ் அணி 33க்கு 30 என்ற புள்ளிக்கணக்கில் தபாங் டெல்லியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் சுற்றில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியிடம் தமிழ் தலைவாஸ் அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது. 12வது ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் மோதின. ஆரம்பம் முதலே இரு அணி வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை எடுத்த நிலையில் 38க்கு 36 என்ற புள்ளிக்கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தமிழ் தலைவாஸை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. கண் மருத்துவத்தின் எதிர்காலத்தை உருவாக்க கல்வி ரீதியான நேர்த்தியும் மருத்துவ நிபுணத்துவமும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக கல்பவிருக்ஷா திட்டம் திகழ்கிறது என MLA எழிலன் நாகநாதன் தெரிவித்திருக்கிறார். அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற 18வது கல்பவிருக்ஷா மருத்துவ கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். சென்னை போரூரில் அமைந்துள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் 30 ஆண்டுகளாக பணிபுரிந்த 333 ஊழியர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு 40வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் MBBS படிப்பில் சிறந்த மாணவர்கள் 33 பேருக்கு தங்க பதக்கங்களும் 67 மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் உயர் அதிகாரிகள் வரும்போது அட்டென்ஷன் நிலைக்கு வந்து பின்னர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என காவல்துறை ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட் செய்வது கட்டாயம் எனவும் கூறியிருக்கிறார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் செக் போஸ்ட் அண்ணாநகர் பகுதியில் பட்டப்பகலில் பெண்கள் மூவர் கையில் கிடைத்த பொருட்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீடு வீடாக சென்று உணவு மற்றும் பழைய துணிகளை கேட்பது போல் நடித்த பெண்கள் மூவரும் ஆளில்லாத வீடுகளில் பாத்திரங்கள், இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை திருடி சென்றனர். சென்னை சேலையூரை அடுத்த சந்தோஷ்புரம் சோதனை சாவடியில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு வாகன ஓட்டி ஒருவர் லஞ்சம் கொடுத்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அதிக பாரம் ஏற்றி வந்த வாகன ஓட்டுநர் போக்குவரத்து போலீசாரின் பைக்கில் லஞ்ச பணத்தை திணித்துவிட்டு செல்லும் காட்சி அந்த வீடியோவில் பதிவாகி இருந்தது. கன்னியாகுமரியில் வடமாநில சாலையோர வியாபாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மூவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடமாநிலத்தவர்களால் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சாலையோர துணி வியாபாரம் செய்யும் வடமாநிலத்தவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அவதூறாக பேசி மிரட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் பீதி அடைந்தனர். ஆசனூர் திம்பம் இடையிலான வனப்பகுதியில் உலா வந்த காட்டு யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களை ஆக்ரோஷமாக துரத்தி சென்றது. மேலும் சாலையை வழிமறித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நுழைந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தொண்டர்கள் வழிவிட வேண்டும் என மாநகர மேயர் மகேஷ் கேட்டுக்கொண்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து திமுகவினர் தங்களது வாகனங்களை ஒதுக்கி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மஞ்சமேட்டில் உள்ள தென்பெண்ணையாற்றில் அமைந்துள்ள பழுதடைந்துள்ள ஆற்றுப்பாலத்தை இடித்து அகற்றும் பணி தொடங்கியது. ஸ்ரீ மாதேஸ்வரன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் குளிக்கும் போது பாலத்திற்கு அடியில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படுவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சேலத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய குழந்தையிடம் பேசுவதற்காக மனைவியின் செல்போனிற்கு 50 முறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை என கூறி கணவர் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த சிவகுமாரின் மனைவி கோடீஸ்வரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற நிலையில் தனது தற்கொலைக்கு காரணம் மாமியார், மனைவியின் தங்கை என சிவகுமார் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை செயலாளர் அடிகளார் மற்றும் தெற்கு கள்ளிக்குளம் உதவி பங்கு தந்தை சுவாமிநாதன் கொடியை அர்ச்சித்திட ஆலய தர்மகர்த்தா சேவியர் ஜமீலா கொடியை ஏற்றி வைத்தார்.